Hey guys, good morning. பாருங்க எறா நம்ம வறுக்க போகிறோம். எறாவில் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு கார்ன்ஃப்ளவர் தயிர் எல்லாம் போட்டு நல்லா வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சது. அதான் ஒரு மாதிரி நல்லா உறைஞ்சிருக்கு. இப்போ 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ இந்த எறா வறுக்கும் போது ஒரு பிடி கருவேப்பில்லைய நல்லா ஒரு பிடி கருவேப்பில்லைய அந்த வறுக்கிற எறாவில் நம்ம இப்போ போட்டோம்னா செம்மையாக எறா ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நல்லா எறா வறுத்த பிறகு கருவேப்பிலையை உடனே தூக்கி போட்டுறக்கூடாது. எறா வறுத்து எறா நல்லா வெந்து வதங்கின பிறகு கருவேப்பிலை ஒரு பொடியை அள்ளி போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்து அரித்து வைக்கும்போது கருவேப்பிலை வேணால் தனியாக வச்சுக்கோங்க. இது நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ முறை பிரகாரம் பாருங்கள். சுவையான எறா குழம்பு, தொக்கு இல்லை குழம்பு, எறா குழம்பு தண்ணியாக இல்லாமல் இருந்தால் தான் சாப்பிட சுமல் அடிக்காமல் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கே ரெட்டிஷாக மணமாக முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். அதில் இங்கே இருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எறாவில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ முருங்கைக்காய் உருளைக்கிழங்கையும் நீங்கள் சாப்பிட்ருவீங்க. ஓகேவா? பாருங்கள், செம்மையாக எறா குழம்பு ரெடி. பாருங்கள், எறா குழம்பு, எறா தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், எறா எவ்வளோ கீட்டு வச்சு நல்லா வறுக்கணும், இல்லைன்னா எறா சுமல் அடிக்கும். எறா வெந்துட்டுருக்கா, இது நல்லா வதங்கின பிறகு நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். இப்போ எறா நல்லா வெந்துருச்சு. இப்போது கருவேப்பிலை பொடி பாருங்கள். கருவேப்பிலை பொடி போடுறதுனால எறா சுமலும் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு சுகருக்கு நல்லது, இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம முன்ன சாப்பிட்றணும். பாருங்கள், இந்த வதங்கின கருவேப்பிலை அப்படியே மணமாக கருவேப்பிலை வாசம் அடிக்கும். எறா நல்லா வதங்கணும். வதங்கி இந்த கருவேப்பிலையோட இந்த எறாவை எடுத்து சர்வ் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும். சரியா? வெயிட் பண்ணுங்கள். ஹாய் காய், சுவையான எறா தொக்கு ரெடி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி எறா தொக்கு செஞ்சு சாப்பிட்டாதான், எறா செஞ்சு வறுத்து சாப்பிட்டாதான் சுமல் அடிக்காமல் மணமாக இருக்கும். எவ்வளோ கருவேப்பிலை இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை எவ்வளோது, அதெல்லாம் சேர்த்து நீங்கள் அதில் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எறா தொக்கு செம்மையாக செஞ்சுருக்கேன். இதை சும்மாவும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடுத்தது எறா, ஒன்று காரம் கம்மி, ஒன்று காரம் அதிகமாக, அடுத்த எறா தொக்கு இவ்வளோது வச்சுருக்கேன். இப்போ சுவையான எறா தொக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிள்ளை போட்ட சுவையான எறா தொக்கு ரெடி. எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. எல்லார் வீட்லேயும் நீங்கள் இனி எறா செய்யும்போது நல்லா ஒரு பிடி கருவேப்பிலை போட்டு இறக்கும்போது செய்யுங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா கருவேப்பிலை கருகி கருப்பாக ஆகிடும். நல்லா எறா வெந்த பிறகு அந்த கருவேப்பிலையை மேலே போட்டு இறக்கும்போது அரிச்சு எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பச்சையாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்க. 5 ஸ்டார் ஹோட்டலை விட இன்னும் பயங்கரமாக இருக்குது. என்னோடய எறா தொக்கை சாப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீங்கள் எறா தொக்கு எல்லாமே நீங்கள் ஹோட்டலே வைக்கலான்னு எனக்கு சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப பொறுமையாக நல்ல அமைதியாக சமைப்பேன், டேஸ்ட்டாக செய்யணும். அப்போது இதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டா மறுமுறை நீங்கள் செஞ்சு கொடுங்கம்பிங்க. ஒரு சமையலுங்கிறது நான்வெஜ் செய்யும்போது அதுக்கு பொறுமையாக டைம் எடுத்து பொறுமையாக செஞ்சிங்கன்னா தான் அருமையாக இருக்கும். அறக்க பறக்க செஞ்சிங்கன்னா சுமல் அடிக்கும்.
இந்த எறாவை வந்து டிஃபனுக்கு கூட நம்ம சாப்பிட்லாம், டிஃபனாக கூட சாப்பிட்லாம். எறாவை நம்ம சாதத்துக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. அதனால் நான்வெஜ் செய்யும்போது பொறுமையாக செய்யுங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை நிறையா போட்டு செஞ்சால் சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும், மருத்துவ குணமாகவும் இருக்கும். ஓகே பாய், தேங்க்யூ.